ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்லைன் அப்படிங்கிறவர் டவுன்லைனுக்கு, அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு மேலே ஒரு அப்ளைன் இருப்பார். அவரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம மூலியமாக தானே இவருக்கு பிவி வருது, நம்ம பண்ணால் தானே இவருக்கு வந்து டீம் டெவலப் ஆகும். அப்போ நம்ம வந்து நம்மளை வந்து அவர் கண்டிப்பாக வந்து இது பண்ணிக்குவார். நம்ம வந்து அவர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப வந்து பிகு பண்ணுறது, அதாவது கெத்தாக இருக்கிறது, இல்லை வந்து அவரை ரொம்ப அசால்ட்டாக பார்க்கறது, இல்லை அவரை நம்ம மதிக்கிறது இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்துக்க தானே போகிறாரு. அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, வெஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. நம்ம வாழ்க்கை முன்னேறணும், அது மட்டும் தான் நம்மளோட அல்டிமேட் கோல். அதை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது எனக்கு இந்த வெஸ்டேஜில் சக்ஸஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் என் மூலிமா என்னோட அப்ளைனுக்கு வந்து காசு போயிடக்கூடாது, என் மூலிமா என் அப்ளைனுக்கு வந்து பிவி போகக்கூடாது, ரிசல்ட் வரக்கூடாது, அவருக்கு இன்கம் போகக்கூடாதுன்னு அவங்களும் வேலை செய்யாமல் அவங்களும் உருப்படாமல் இருந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து படத்துலலாம் டிவிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வந்து காமெடியாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதாவது முட்டாள்கள் மாதிரி வந்து காமிப்பாங்க. அதாவது உனக்கு வந்து நீ 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 வந்து நீ வந்து உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஒரு 1000 ரூபாயை வந்து இழக்க வைக்கிறதுக்கு, இல்லை அவங்கள வந்து 1000 ரூபாய் அவங்க வந்து இழக்கிறதுக்கு நீ வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ற அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய வந்து காமெடிலாம் வந்து இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு போகுது, இவங்களுக்கு எவ்வளவு போகுது, இல்ல நம்ம இல்ல வந்து அவங்க நமக்கு வந்து நம்ம மூலியமா அவங்களுக்கு பிவி போக போகுது, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க, இல்ல நம்ம கண்டிப்பா அவங்க கட்டாயமா ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து ஏன்னா அப்ளைனும் வந்துட்டு சரி நமக்கு வந்து இவர் நல்லா பண்றாருங்கிற ஒரு இதுல அவரும் வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. யோசிச்சு பாருங்க, அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது சரியே இல்லை. நம்மளோட கோல் என்னன்னா, இங்க வந்து சக்சஸ் பண்ணணும், நம்ம இங்க சம்பாதிக்கணும், நம்ம இங்க வாழ்க்கை மாறணும். அப்ளைன் அப்படிங்கிறவங்களை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன தெரியலையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வேகமா கத்துக்கணும். வேகமா கத்துக்கிட்டு நீங்க உங்க டீமை டெவலப் பண்ணணும். நீங்க உங்க டீமை டெவலப் பண்றதுக்கு அவர் மூலியமா நீங்க ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறீங்க. அப்ளைன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்க, இல்லை உங்களுக்கு மேல டைரக்டா இருக்கக்கூடிய நபர், இல்லைன்னா வந்து உங்களுக்கு மேல டைரக்டா குவாலிஃபை பண்றவங்கன்னு கிடையாது. உங்களுக்கு வெஸ்டேஜ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்க டைரக்டா போய் வெஸ்டேஜ் கம்பெனி கீழே சேர முடியாது. டைரக்டா போய் யாருமே எனக்கு அப்ளைனே வேணாம், நான் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லி நீங்க போய் சேரவும் முடியாது. அப்படிலாம் கம்பெனி உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாது. ஓகேங்களா? இந்த பிசினஸ், இந்த நெட்வொர்க், இந்த டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்டே யாரோ ஒருத்தர் கீழே தான் சேர்ந்தாகணும். அப்ளைனே இல்லாம யாருமே ஐடி போட முடியாது. நீங்க ஐடி போட்டாலுமே உங்களுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க அப்ளைன்னு அவர் ஏத்துக்கலினாலும் இதுதான் கான்செப்ட். உங்களோட பிவி அவங்களுக்கு போக தான் செய்யும். இதுதாங்க பிசினஸ், இதுதாங்க சிஸ்டமே, இதுதாங்க வந்து இந்த பிசினஸோட கான்செப்டே. இதை நம்ம போய் மாற்றவும் முடியாது. நமக்கு என்ன தேவையோ நமக்கு இங்க கிடைக்குதா, அவ்வளவுதான் பார்க்கணும். நானும் தான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது நான் கம்பெனிக்கு கீழேயா இருக்கேன். நானும் பல பேத்துக்கு கீழே தான் இருக்கேன். எனக்கு மேல இருக்கிறவங்களை மட்டுமே எனக்கு மோர் தென் 10 பேத்துக்கு மேல தெரியும். நான் பண்ற எல்லா பிவியுமே அவங்களுக்கு தானே போகுது. ஓகேவா? அவங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் வந்து உட்காந்துக்கலையே. நான் என்ன மட்டும் தான் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன், என்னோட டீமை பார்த்தேன். நான் எனக்கு என் பிசினஸ் அவங்களுக்கு போகுது அப்படின்னு பார்க்கல. எனக்கு என்ன தெரியலையோ நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னோட டீமை பார்த்தேன். அப்படிதான் இந்த பிசினஸ் பண்ணாதான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டவுன்லைன் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க. பிளஸ் மைனஸ், பிசினஸ் என்ன, எப்படி ஈஸின்னு பாருங்க. ஒரு வேலை அப்படின்னா அங்க வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, அங்க வந்து பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அதாவது சேலஞ்சஸும் இருக்கும். அங்க வந்து நம்ம அந்த பிசினஸ் லீட் பண்றதுல ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணாம, பிரச்சனைகளே இல்லாம ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா உலகத்துல? யோசிச்சு பாருங்க. நான் வந்து உங்கள்ட்ட கேட்கறேன், உலகத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு பிசினஸ், அங்க ரிஸ்கே இல்ல, அங்க பிரச்சனையே இல்ல, அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாவே சக்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு பிசினஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது ஒரு பிசினஸ் இருந்தா எல்லா பிசினஸ் மேனும் எவ்வளவு கோடியா இருந்தாலும் அந்த பிசினஸ் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுலதான் பிசினஸ் ரிஸ்கே இல்லையே, பிரச்சனையே இல்லையே. அது பண்ணாவே, அது ஆரம்பிச்சிட்டாவே லாபம் தானே. அப்படி உலகத்துல எந்த பிசினஸுமே இல்லைங்க. எல்லா இடத்துலயுமே அங்க வந்து சேலஞ்சஸ் இருக்கும், அங்க வந்து பிரச்சனைகள் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். அப்படி எந்த பிரச்சனையுமே, ஏன் நீங்க வேலைக்கு போறீங்க, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையா? உங்களை யாருமே எதுவுமே கொஸ்டினே கேட்கறது இல்லையா? அங்க பிரச்சனை இல்லையா? வெஸ்டேஜ்ல மட்டும் எப்படிங்க எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இங்கேயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். ஆஸ் அப்ளைனா நீங்க உங்களுக்கு கீழே வந்து ஓரளவுக்கு டீமுக்குள்ள வராங்களா,
ஒரு ஒரு சில மாதங்களை தாண்டுறாங்களா, எல்லாமே சொல்லிக் கொடுங்க. எல்லாமே வந்து படிப்படியா சொல்லிக் கொடுங்க. இமெயில் அனுப்ப தெரியலையா, எப்படி இமெயில் அனுப்பணும்னு சொல்லிக் கொடுங்க. படிச்சவங்களா இருந்தா சொல்லிக் கொடுங்க. படிக்காதவங்களா இருந்தா நம்ம தான் பண்ணணும், இல்லன்னு சொல்ல. பட் அவங்களால பண்ண முடியும்னு தெரிஞ்சதுன்னா எல்லாமே சொல்லிக் கொடுங்க. எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ண, ஏன்னா நான்லாம் பாக்குறேன். இன்னமும் வந்து அந்த லீடரு ஐடி எடுத்தாருன்னா அவருக்கு போட தெரியாது. அவருக்கு மேல இருக்கிற அப்ளைண்ட் தான் கொடுத்து போடுவாரு. ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பேச தெரியாது. ஒரு எப்படி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணணும்னு தெரியாது. இல்ல நம்ம ஆர்டர் போடுறோம், ஆர்டர் வந்து விழுகல, இல்ல பிவி ஆட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னே தெரியாது. இன்னமும் அப்ளைன்ட்டவே கேட்டுக்கிட்டு அவரவே பிடிச்சி டார்ச்சர் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கத்துக்கணுங்க. இங்கேயும் ஆமாங்க, இங்கேயும் ஒரு எந்த இடத்துலயுமே பர்ஃபெக்ஷன் இருக்காது. அப்புறம் எப்படி வெஸ்டேஜ்ல மட்டும் எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருச்சு, இல்ல ஏதாவது ஒரு பிவி வரலைன்னா உடனே அப்ளைன் மேல கோவப்படுறது. அப்ளைன்னா ஏதோ உங்க பிவி வராததுக்கோ, இல்ல வந்து உங்க டீம் உடஞ்சதுக்கோ, இல்ல வந்து உங்களுக்கு ஐடி வராததுக்கோ அவர் தான் காரணங்கிற மாதிரி அவர் மேல கோவப்படுறீங்க, அவர் மேல இது பண்றீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். அந்த ஐடி உங்களோடது. உங்களுக்கு கீழே டெவலப் பண்ண வேண்டியது உங்களுக்கு இன்கம் வரதுக்கு நீங்க தான் வேலை செய்யணும். அவர் ஜஸ்ட் உங்களோட வருமானத்துக்கு நீங்க இதுல முன்னேறதுக்கு அவர் பின்னாடி ஒரு பக்கபலமா இருக்காரு. அவரவே நீங்க நம்பிட்டு, இல்ல அவரவே புடிச்சிட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரணும்னா எப்படி அவர் பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க. அவரு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எனக்கு வந்து என்னோட அப்ளைன் எனக்கு இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கறத கண்ணுல காமிச்சு விட்டாரு, அவ்வளவுதான். அதுக்குதான் இவ்வளவு நாளா அவருக்கு என் மூலியமா போற இன்கம். அவ்வளவுதான். நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்க அப்ளைன் மூலியமா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க டீமை டெவலப் பண்ணுங்க. என்னென்னலாம் சப்போர்ட் இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்ணணும். அப்ளைன்ட்ட போய் ஒண்ணு எனக்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்றீங்களே, அவர் என்ன பண்ண போறாரு? அவரா கம்பெனி ஓனரு? உடனே அவர் உங்களுக்கு இது பண்றதுக்கு. அவர் என்ன பண்ண போறாரோ அதை நீங்களே பண்ணுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் எங்க லைஃப் டைம் இந்த பிசினஸ் பண்ண போறாங்க. அவரும் இந்த பிசினஸ் லைஃப் டைம் பண்ண போறாரு. அவருக்கு மேல எத்தனையோ லீடர் இருக்காங்க. அவர் போயிட்டாலும் அவருக்கு மேல யாராவது இருப்பாங்க. நீங்க மேல இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிறது கட்டுங்களா? அப்புறம் எப்படி நம்ம இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்றது? ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. யார்ட்டையும் வந்து மூஞ்சி காமிக்காதீங்க. எதா இருந்தாலும் பக்குவமா பேசுங்க. உங்க பிசினஸ்ங்க. நீங்க கோவிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க லாஸ். நீங்க போயிட்டீங்கன்னா அவர் வந்து நிறுத்த போறது இல்ல. நீங்க போயிட்டீங்க அப்படிங்கறதுனால அவரோட பிசினஸ் ஜீரோ ஆக போறது இல்ல. அவர் இன்னொரு லெக்க போட்டு அவர் ஆரம்பிச்சிருவாரு. அவர் நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆள், 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 நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆள். தமிழ்நாட்டுல மக்கள் தொகைக்கா பஞ்சம்? இந்தியால மக்கள் தொகைக்கா பஞ்சம்? நீங்க இல்லைன்னா இன்னொரு ஆளுங்க. ஆனா உங்களுக்கு வெஸ்டேஜ் இல்லைன்னா வேற என்ன இருக்கு? அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க புடிச்சு ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டு ஓவரா கொஸ்டின் மட்டுமே கேட்டுக்கிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணலைன்னா அப்ளைன் கண்டுக்க மாட்டாரு. நீங்க தான் கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்குள்ள வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாரு தான். உங்களுக்கு நீங்க 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 நல்லா பண்ணீங்க அப்படின்னா அவருக்கும் வந்து அந்த பிவி வரப்போகுது. நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா அவரோட லெவலும் அதிகமாக தான் போகுது. அதுதான் பிசினஸ். அதை மாத்த முடியாது. உங்களுக்கு லெவல் வருதா, உங்களுக்கு இன்கம் வருதா, நீங்க அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்க மற்ற விஷயங்களெல்லாம் வந்து நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு நீங்க மற்ற விஷயங்களெல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இன்கம் வராது. ஏன்னா இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ண விடாம தடுக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்னன்னா இந்த ஒரு ஈகோ தான். இந்த ஒரு பொறாமை தான். இந்த பிசினஸே வந்து ஏன்னா இப்படியே ஒரு சிலர் தப்பா வந்து பண்றாங்க. தப்பா வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.